நீங்க எல்லாருமே வந்து எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த எந்திரன் படத்துல பார்ட் 1ல வந்து காதல் அணுக்கள் என்று சொல்ற பாட்டு வரும் தெரியுமா? அந்த பாட்டு வர லொகேஷன் ஒரு பாலைவனம். என்னங்க சொல்றீங்கன்னு சொன்னா உண்மையிலே தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கு புரியல. அது ஒரு பாலைவனம் கிடையாது. அதோட பேரு வந்து கடல்சார் காற்றுவடி மணல் குன்று மண்டலம். இதுதான் அதோட உண்மையான பேரு. எங்க ப்ரோ அதெல்லாம் பார்த்தோம், நாங்க உலக அழகிய இல்லையா பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காண்டி சொல்றேன். எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா இந்த இடம் எப்படி உருவாக்கி இருக்குன்னு சொல்லி? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். இது ஒரு பாலைவனம் இல்ல, இது எப்படி உருவாகி இருக்குன்னு சொல்லி. இது உருவாகிறதுக்கு வந்து அமேசான் காடுகள், அங்க உள்ள ஆறுகள், கடலோரத்துல ஏற்படுற காத்து, இது மூணும் தான் இவ்வளவு பெரிய இடத்தையே உருவாக்கி இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுவேன், எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு போவேன். இதெல்லாம் உங்களுக்குமே பிடிக்குமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப விஷயத்துக்குள்ள போவோம். நான் இதை மணல் குன்றுன்னே சொல்லிக்கிறேன். இந்த மணல் குன்று வந்து பிரேசில்ல இருக்கு. பிரேசில்ல அட்லாண்டிக் கடல்ல இருந்து கிட்டத்தட்ட 1550 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த இடம். கிட்டத்தட்ட சென்னை மாதிரி 3 மடங்கு அவ்வளவு பெரிய இடம். அதை யோசிக்கலாம், இவ்வளவு பெரிய இடம் எப்படி உருவாகி இருக்குன்னு சொல்லி. இது ஒரு நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 10-15 வருஷமா தொடர்ச்சியா நடக்கிற ஒரு முறையால வந்து இது உருவாகி இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து இதுக்கு வந்து காத்து மற்றது அமேசான் காடுகள் ஆறுகள் தான் காரணம்னு சொல்லி. முதலாவது காத்து என்ன சொன்னா இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட 35-45 கிலோமீட்டர் வேகத்துல மழைக்காலத்துல காத்தடிக்கும். அப்ப இந்த மண் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகரத்தை நோக்கி உள்நோக்கி போகும். கோடை காலத்துல 70 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்கும். அப்ப இன்னுமே எஃபிஷியண்டா ஃபுல் வேகத்துல அது நகர்ந்து போகும். எப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு 4 மீட்டர்ல இருந்து 25 மீட்டர் அளவுக்கு இது முன்னேறி போய்கிட்டே இருக்கும். இப்படி முன்னேறி போறத தடுக்கிறது யாருன்னு சொன்னா அங்க உள்ள கண்டல் தாவரமும் அலையாத்தி காடுகளும் தான். என்ன சொன்னா இங்க கடல் இருக்கியா, இதை ஒட்டி வந்து முகத்துவாரம் இருக்கு, அதாவது ஆறு கலக்குற இடம். இந்த இடங்களை சுத்தியுமே சதுப்பு நிலமும் கண்டல் தாவரங்களும் அலையாத்தி காடுகளும் இருக்கு. இதுதான் இதை ஓரளவுக்கு முன்னோக்கி போகாம தடுத்து வச்சிருக்கு. அப்படி இருந்துமே இது போறதுக்கு காரணம் வந்து இப்ப கோடை காலத்துல 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து காத்தடிக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க பைக்லயோ இல்லாட்டி கார்லயோ போறீங்கன்னு வைங்களேன். அப்படி போற நேரம் இப்படி கையை வெளியே போட்ட நேரம் ஒரு காத்து வந்து அடிச்சு உங்க கையை தள்ளும் இல்லையா, அதுதான் அந்த ஸ்பீடு. அந்த ஸ்பீட்ல மண்ணு வந்து மேல் நோக்கியும் போகும். சொன்னா இப்ப கண்டல் தாவரமா இருக்கட்டும் அலையாத்தி காடுகளா இருக்கட்டும் ஒரு லெவல்ல தான் நீ வளரும். அது மண்ணை கிரிப்பா பிடிச்சி அதை தாண்டி போகாம பார்க்கும். அதுக்கு மேலால போற மண்ணை வந்து அதால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை தாண்டி போய் இன்னும் நிறைய குன்றுகளவே உருவாக்கும். இப்ப நான் சொன்னதான் இங்க காடுகள் இருக்குன்னு ஆறுகள் இருக்குன்னு. இப்ப அமேசான் காட்டுல வந்து அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும். ஜனவரி டு மேன்னு நினைக்கிறேன் அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும். இந்த டைம்ல வந்து காடுகள்ல உள்ள மண்ணுகள் இருக்கு தெரியுமா, அது அவ்வளவுமே ஆத்துல அடிச்சுட்டு வந்து இந்த கடல்ல கலக்கும். அதாவது வருஷத்துக்கு டன் கணக்குல இப்படி கலக்குற அந்த மண்ணையுமே வந்து இது நகரத்தை நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு. இது 2வது. மற்றது வந்து இப்ப வெயில் காலம் வார நேரம் வந்து இந்த ஏரியெல்லாம் வந்து வத்தி போயிடும். இப்படி வத்துறதால வந்து சதுப்பு நிலவுமே வந்து காஞ்சி போயிடும். இதனால அங்க வாழ்ற கண்டல் தாவரமா இருக்கட்டும் அலையாத்தி காடுகளா இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கருகி போயிடும். இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மண் வந்து இன்னுமே முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும். இது சுழற்சி முறையில கிட்டத்தட்ட 10,000 இருந்து 15,000 ஆண்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா. இப்படி நடக்கிறதால தான் வந்து இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு
மணல் குன்றே உருவாகியிருக்கு. இப்போ உங்களுக்கு சந்தேகம்லாம் எப்படி இதுல வந்து ஏரி உருவாகுதுன்னு, அதுக்கும் காரணம் வந்து அதே மழைப்பொழிவு தான். ஏன்னா அங்க வருஷத்துக்கு வந்து ஜனவரி டு மே வரைக்குமே நல்ல மழை பெய்யும். அதுல வந்து இப்போ மண் அடிச்சுட்டு போற நேரம் அங்க சில குண்டுகள் உருவாகுமா, அது ஃபுல்லா நிரம்பி 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 தண்ணி நிரம்பிடும். இது வந்து மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் நல்லா தெளிவா இருக்கிறதுனால அந்த டைம் டூரிஸ்ட் வருவாங்க. செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் வெயில் காலம். அப்போ மணல் அவ்வளவுமே தள்ளி 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 முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும். இதால பாதிப்பு வந்து அங்க உள்ள மக்களுக்கு தான். ஏன்னு சொன்னா மணல் இந்த நேரம் காத்துல மணல் போய்கிட்டே இருக்குமா, அவங்களுக்கு வாழ்விடத்தை இந்த நேரம் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மணல் புயல் ஏதாவது வர நேரம் அவங்க வீடுகள் செய்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அவசரத்துக்கு எங்க சரி போகணும்னு சொன்னா ஆஃப் ரோட்ல பயணிக்கக்கூடிய வண்டிகள் கட்டாயம் அவங்க கிட்டே இருக்கணும். அவசர உதவிக்கா இருக்கட்டும், போறது ரொம்ப சிரமமா இருக்கட்டும். விவசாயம் சொல்லவே தேவையில்ல, மணல் வந்து மூடும், இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு ஒழுங்கான வீழ்ச்சியும் கிடைக்காது. ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னு சொன்னா டூரிஸ்டை வச்சு அவங்க சம்பாதிச்சுக்கலாம். இது மட்டும் தான் அவங்களுக்கு இருக்க இப்போதைக்கு ஒரு ஆப்ஷன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.